வணக்கம் and welcome back to the show. Today trendingல நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே நம்ம த்ரிஷா தாங்க ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ் சினிமால 22 வருஷம் ஆனாலுமே இப்போ வரைக்கும் நம்பர் 1 நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா 42 வயசுலயும் இப்ப இருக்க ஹீரோயினுக்கு செம்ம டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்க நிறைய ஹிட் படங்கள் கொடுத்தாலுமே நடுவுல கொஞ்சம் அவங்களோட மார்க்கெட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 42 வயசு ஆயிடுச்சு, ஏன் இன்னும் அவங்க மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட ரசிகர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு 2015லேயே வந்து ஒரு பிசினஸ் மேன் கூட வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. பட் சில காரணங்களால அந்த மேரேஜ் நின்றுச்சு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்களோட பர்த்டே கூட வந்தப்போ அவங்க வந்து விஜய்க்கு விஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்த எல்லாருமே வந்து விஜய்க்கும் த்ரிஷாக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியுமே வந்து சோஷியல் மீடியால நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ த்ரிஷாவுக்கு திரும்பியும் ஒருத்தவங்க கூட வந்து மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சண்டீஷ்கரை சேர்ந்த ஒரு பிசினஸ் மேனை வந்து த்ரிஷா மேரேஜ் பண்ணிக்க போறாங்களாம். ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் என்னது த்ரிஷாக்கு கல்யாணமா 42 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே உள்டாவா திரும்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பல விமர்சனங்கள் போயிட்டு இருக்க நேரத்தில் நம்ம த்ரிஷாவை இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது என்னோட லைஃப் பத்தி மத்தவங்க இந்த மாதிரி டிசைட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி என்னோட ஹனிமூனையும் எப்படியாச்சும் டிசைட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டிருக்காங்க. அந்த ஸ்டோரி தான் இப்போ சோஷியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க இந்த மாதிரி ஸ்டோரி போட்டதுக்கு அப்புறமா திரும்பியுமே நெட்டிசன்கள் வந்து அப்போ த்ரிஷாக்கு கல்யாணமே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பேசிட்டே தாங்க இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.